வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி அழகா இந்த ரவுடிங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிச்சதும் கார்லேருந்து அசாத வெளியே டோரை திறந்து அந்த டோருக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு பக்கம் கலந்துரையாடல் தூரமாக நின்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாம் இங்கேருந்து தப்பிச்சா மட்டும்தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்றத நம்ம வெண்பா யோசிச்சுட்டாங்க. உடனே அங்கேருந்து குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அடடா அந்த குழந்தை ஓடுதுடாடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் குழந்தைய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுல, அதனால் அந்த குழந்தைய அவ்வளோ சீக்கிரம் இவங்க பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஸோ அவன் ஓட்டத்தை பார்க்கணுமே பர்ஃபெக்டாக இருக்க ஒரு பக்கம் போயிட்டு அந்த இடத்துல ஓடி தான் நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை வெண்பா. இந்த ரவுடியும் கிட்ட இருந்து நீ தப்பிச்ச பார்த்தியா, இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓட்டம் அந்த மாதிரி ஓட்டம் அந்த இடத்துல இருந்து சும்மா வேகமாக ஓடிட்டாங்க. ஒரு பக்கம் ஓடிட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓடி போயிட்டு கரெக்டாக மறைஞ்சிக்கிறாங்க. எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் அதிர்ச்சியில் ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தேடின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அடிச்சாம்பாரு ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்பாட்டை அடிச்சிருச்சுங்க. என்னடா ஜாக்பாட்டை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து கரெக்டாக நல்லது போல ஜென்மத்தில் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம தலைவி அப்படியே சும்மா மல்லி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி அரவிந்துக்கு சொல்லிடுறாங்க. அரவிந்த் கார் வந்து ஓட்டின்னு இருக்கார்ல, கேப் டிரைவராக இருக்கார். அவர் உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல தான் வராரு. ஒரு பக்கம் வந்து தேடின்னு இருக்கும்போது திடீர்னு வெண்பா குட்டி ஓடி வராங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிடுது ஒரு பக்கம். ஐயோ வெண்பா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிட்டு ஒரு பக்கம் ஷாக்கில் அப்படியே சும்மா அவங்க மீண்டு வரல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பதட்டம் பயம் எல்லாமே வந்து கடவுள் மாதிரி நம்ம அரவிந்த் வந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றிடுறாரு. உடனே அந்த ரவுடிங்கெல்லாம் வராங்க. அந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டு வெண்பாவை அழைச்சிட்டு போயிட்டு மல்லிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. மல்லிக்கு ஒரே சந்தோஷம். அரவிந்த் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறேன். இந்த மாதிரி ரெண்டு ரவுடிங் துரத்தி வந்தாங்க. ரெண்டு ரவுடிங்களையும் அடித்து மூஞ்செல்லாம் உடச்சி அவனுங்களை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் அவங்களோட ப்ராப்ளம் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் வெண்பாவை இந்த நிலைமைக்கு கடத்தப்பட்டது யார் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இதை இப்படியே விடக்கூடாது. இந்த சமயத்தில் யார் கடத்தினாங்க, இதுக்கு யார் மூல காரணமாக்குறாங்க, இது யார் ஏவி விட்டது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்கள அடித்து இன்னொரு டைம் இந்த விஷயம் நடக்காமல் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெண்பா ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்லேருந்து வெண்பாவை தூக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போனா இது யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்திக்கிற போது தான் ஐடியா வருது, இது எல்லாமே அந்த தீபிகாவோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபக்கே ஃபோன் பண்ணி, என்ன தீபக் என்ன வெண்பா கிடைச்சிட்டாளா, வெண்பா கடத்திட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் போலீஸ் கிட்ட போனீங்களா அதனால தான் தெரிஞ்சு, நாங்கள் இன்னும் எந்த போலீஸ் கிட்டையும் போலையே, அப்போ எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கிறாரு. என்ன தீபக் உன்னோட வக்கீல் இதை என்கிட்ட நீ இது பண்ணுற பயன்படுத்துறியா, நான்லாம் எதுவும் பண்ணலை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஏதோ தோணுச்சு கேட்டேன், அதுக்கு நீ வரலையே அதனால் யாரும் கடத்திட்டு போகலான்னு கேட்டேன். தீபிகா நீ யார் என்னன்றது தெரியும், நீ உன் பொண்ணுக்கிட்ட எப்போ தப்பா நீ சொல்லித்தர ஆரம்பிச்சு அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு நீ ஜெயிக்கிறதுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு. இப்போ வெண்பாவை கடத்தணும் நீ தான் சொல்லிட்டு உன் வாயிலேருந்தே உண்மை வந்துருச்சு. இப்போவே இந்த ஆதாரத்தை எடுத்துன்னு போயிட்டு நான் கோர்ட்டில் தருவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெண்பா வீட்டுக்கு வந்துடுவா. வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ரவுடிங்களையும் பிடிச்சிட்டாங்க. அந்த ரவுடிங்க எப்படி இருந்தாலும் அடித்து உதல உண்மை எல்லாத்தையும் வளர்றவங்க நீ தான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடிச்செல்லாம் உனக்கு மாமங்கிட்ட இது வரைக்கும் மாவுளி நீ வாங்கி பார்த்ததில்லையே. கோர்ட்டில் லாஸ்ட்டாக உன்னை நான் ஒரே அடியாக அசிங்கப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினேன். அப்போ பார்த்தது தான், அதுக்கப்புறம் நீ இன்னும் என்னை பார்க்கல, இனிமே பார்ப்பேன், இனிமே அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. சவாலா எனக்கா? டே போடா அந்த பக்கம். டே விஜய் தீபக் என்கிட்ட எல்லாம் நீ சவால் விட்டேன்னா தோத்துருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்ல, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே தீபிகாவுக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சது. சரி ஓகே அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கல. யாருமே நாட் ரீச்சபிள்னே வருது. ஒரே பயம் அதிகமாக ஒரு பக்கம் என்னடா ஆகிட்டுக்கும் எதிராகிட்டுக்கும் எப்படி இது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் குறின்னு இருக்காங்க. ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம நிலமை என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், எல்லாமே வந்து இவங்களை அடின்னு அடிக்குது. இப்போ என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, அடுத்து இவரோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து நம்ம மல்லியை போட்டு திட்டி விட்டுறாரு. சரி ஓகே அரவிந்த் இப்போ வந்தாரு, அரவிந்த் வராமல் வந்தால் வெண்பாவோட நிலைமை என்ன இருக்கும், வெண்பாவோட வாழ்க்கை என்ன இருக்கும், உன்னை யார் இந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்ய சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கொந்தளிக்கிறாரு விஜய். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெண்பா எனக்கும் பொண்ணு தான், வெண்பா எப்படியாவது நல்லா வரணும், நல்ல ஒரு
லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுவேன். ஆசைப்படாமல் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பயம் இருக்கோ அது போல் என் பொண்ணை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக நான் எந்த ஒரு ரிஸ்க்கையும் எடுக்க துணிவேன். அது வந்து ரிஸ்க் எடுத்து இப்போ உன் மேலே அந்த ரிஸ்க் பாயல, வெண்பா மேலே தான் பாஞ்சிருக்கு. புரியுதா? இப்போ வெண்பாவோட உயிருக்கு எதனா ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உயிர் போனால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கேள்வியும் நல்லா மல்லி அப்படியே சும்மா செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் மல்லி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விஜய்க்கு சுருக்குன்னு சாணி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவளுக்கே கேரிங் இருக்கிற போது எனக்கு ஏன் கேரிங் இல்லை, நான் ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனையெல்லாம் அதிகமாக இதில் இதுக்கு தாங்க சொல்கிறது, தான் குழந்தைங்க என்ன ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம நிறைவேற்றி தரணும். அது கரெக்டான விஷயத்த கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும். அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டு இந்த ரன்னிங் ரேஸ்லேருந்து அப்படியே ஸ்மார்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு அந்த மாதிரியெல்லாம் போயினே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறம்போது வா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதர் ஸ்டேட்லலாம் போய் ஜெயிக்கிற போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் முட்டாள்தனமாக விஜய் நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் வெண்பாவை ஆகாயத்தில் வச்சு பார்க்குறேன். அந்த ஆகாயம் மாதிரி வெண்பா எல்லா தாவுக்கும் போகணும், ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. வெண்பா விஜய் வந்து மல்லிகிட்ட எதுவுமே பேச முடியாமல் சரி ஓகே நம்ம மேலே தான் பிழையை நம்ம திருத்த முடியாது, இதுக்கு மேலே இந்த பிழைக்கு நம்ம பேசவும் முடியாது, அதனால் மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே போட்டு அமைதியாக இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.